கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெதஸ்தா அப்படிங்கிற குளத்து அருகே வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள், குருடர்கள் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. எதற்காகனா அந்த குளத்துல தேவதூதன் ஒருவன் ஒரு சில நேரத்துல வந்து கலக்கி விடுவான். அந்த கலங்கலான நேரத்துல யார் ஃபர்ஸ்ட் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுடைய பலவீனம் சுகமாகும் அப்படிங்கிறது ஒரு காரியமா இருக்கு. இப்போ அதே இடத்துல 38 வருஷமா ஒருத்தன் பலவீனமா இருக்கிறான் அப்படிங்கிறத இயேசுவானவர் கேள்விப்பட்டு அவன்கிட்ட போய் நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நம்மளையும் பெரும்பாலான மனிதர்கள் இவன் சொன்னது போலதான் நம்ம பதில் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஏசு சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவன் மறுபடியும் ஒரு கதையை சொல்லுகிறான். இந்த மாதிரி குளம் இருக்கு, குளத்துல கலங்கும் போது யார் ஃபர்ஸ்ட் விழுகிறாங்களோ அவங்களுக்கு தான் சுகமாகும் அப்படிங்கிறது. ஏசு அதை கேட்கவே இல்லை. சுகமாக விரும்புகிறாயா? ஆமா, எனக்கு சுகம் வேணும்னு சொன்னா ஏசு சுகமாக போகிறார். அவன் என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் காரணம் சொன்னாலும் ஏசு அதெல்லாம் கவனமா இல்லை. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். ஏன்னா தேவன் என்னைக்குமே நம்ம பலவீனமா இருக்கணும், வியாதியில இருக்கணும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நீங்க வேலை இல்லாம இருக்கக்கூடாது, செய்கிற தொழில்ல குறைவு இருக்கக்கூடாது, நீங்க திருமணமாகாம இருக்கக்கூடாது, திருமணமானவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கக்கூடாது, உங்கள் சரீரம் பலவீனமாய் இருக்கக்கூடாது. இது எல்லாமே தேவன் விரும்பாத காரியங்கள். நம்முடைய தேவன் பரிபூரணத்தின் தேவன். அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் இருக்கணும் அப்படிங்கறதான் விரும்புகிறார். இங்கேயும் இந்த பலவீனமா இருந்தவன்கிட்ட இயேசு சுகமாக்கும்படியாக தான் அந்த காரியத்தை கேட்டார். இன்னைக்கும் தேவன் உங்ககிட்ட கேட்கிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நீங்கணுமா அப்படின்னு. நீங்களும் அப்படின்னு விசுவாசிங்க. அந்த விசுவாச தேவர் கனப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நிறைவே அருளுகிறவராய் அவர் இருக்கிறார். ஒரு நேரத்துல அந்த குளத்துல இறங்கினவங்களுக்கு தான் சுகம் உண்டாயிருந்துச்சு. ஆனா இப்ப தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு, ஏன் தேவனே வந்து உங்களுடைய குறைவுகளை மாற்றும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார். இன்னும் வேதத்துல எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. இந்த சம்பவம் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தாலும் தேவன் ஒரு இடத்துல கூட மனிதர்களுக்கு குறைகளை ஏற்படுத்தினவராய் இல்லை, தண்டித்தார் அப்படின்னு கூட சொல்லப்படலை. ஏன்னா அவர் அன்பின் உருவமாய் இருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக நீங்கள் பலன் அடையும்படியாக, நீங்கள் நன்மையை அனுபவிக்கும்படியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் அருளுகிற சகலவித ஆசீர்வாதத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.